வணக்கம் நண்பர்களே. சப்த ரிஷிகளின் ஒருவராகவும் சித்தர்களின் முதன்மையானவருமான அகத்தியர் சம்பந்தப்படாத வரலாற்று நிகழ்வுகளே இல்லை எனலாம். அந்த வகையில் ஐயப்பனின் வரலாற்றில் அகத்தியரின் பங்கை அறிவோம். மணிகண்டன் ஜோதி வடிவாய் மறைந்த பிறகு மன்னன் ராஜசேகரின் மனதானது மிகவும் வருந்தியது. மணிகண்டனை நினைத்து மிகவும் வருந்தி அரசாங்க கடமைகள் எதிலும் அக்கறை இல்லாமலும் பற்றற்றவனாகவும் இருந்தான். இதனை அறிந்த அகத்திய முனிவர் ராஜசேகரனை காண அவனுடைய அரண்மனைக்கு விஜயம் செய்தார். அகத்திய முனிவரை சிறப்பாக வரவேற்றார் மன்னர். பிறகு நடந்த கதைகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறி, மணிகண்டன் என்னுடன் இருக்கும் பொழுது அவன் எனக்கு செய்த உதவிகளையும் அவன் என்னுடன் அன்பாக பழகியதையும் என்னால் மறக்க முடியவில்லை. அவைகள் அனைத்தும் என் கண் முன்னே இப்பொழுதும் நடப்பது போல உள்ளது. நொந்து போன என்னுடைய இதயத்திற்கு உங்களை தவிர வேறு யாராலும் ஆறுதல் கூற முடியாது என்று அகத்தியர் முனிவரிடம் வேண்டினான். அதற்கு அகத்தியர், மன்னனே, கவலை வேண்டாம். மணிகண்டனின் விருப்பப்படிதான் நான் உன்னை காண வந்திருக்கிறேன். மணிகண்டன் உங்களுக்கு சொன்ன அறிவுரைகளை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? இவை அனைத்தும் மனித பிறவிகள் புரிந்து கொள்ள முடியாத மாயையின் திருவிளையாடல்களே. ஆனால் மணிகண்டன் காலங்களை, தேச எல்லைகளை கடந்தவன். அது மட்டும் அல்லாது பெரிய ஞானி, தீர்க்கதரிசி, தெய்வீக பிறவி. கர்ம பந்தத்தில் இருந்து விடுபட வேண்டுமென்றால் நீங்கள் ஆசையற்று பற்றில்லாமல் தாரக பிரம்மத்தை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். மேலும் நான் இங்கு வந்திருப்பதற்கான காரணம், பூதநாதனுக்கு கட்ட வேண்டிய திருக்கோவிலை எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன். எனவே உங்களது வேலையை உடனடியாக தொடங்கிவிடுங்கள், காலதாமதம் வேண்டாம் என்றார். பிறகு மன்னன் ராஜசேகரனுக்கு ராமாய காலத்திலிருந்து பம்பா நதி தீர்த்தத்திற்கும் கும்பதள தீர்த்தத்துக்கும் இருந்து வரும் அருமை பெருமைகளை எல்லாம் அகத்திய முனிவர் கூறினார். மன்னன் ராஜசேகரன், கும்பதள தீர்த்தம் எங்கே இருக்கிறது, அதற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்று விசாரித்தான். அந்த புனித நீரானது வானில் இருந்து நேராக பூமிக்கு வந்த புனித நீராகையால் கும்பதள தீர்த்தத்தையே சுவாமி ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு தேவர்கள் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். பொன்னம்பலத்தில் வீற்றிருக்கும் தர்மசாஸ்தா ஐயப்பனுக்கு கும்பதள தீர்த்தமே அபிஷேகம் செய்வதற்குரிய புனிதமான நீராகும் என்று சொல்லிவிட்டு பின்வரும் கதையை கூறினார். நன்றி நண்பர்களே. நாளை இது என்ன கதை என்பதனை அறிவோம்.